உன்னை எதுக்கு வர சொன்னேன்னு தெரியும்ல? தெரியும் டாக்டர். நம்ம ரீசர்ச்காக ஃபியூச்சர்ல இருந்து ஒருத்தனை கூட்டிட்டு வரணும். நவரசமும் நடனம் ஆடுற மாதிரி இமோஷன் உள்ள ஒரு குடிமகனை நீ இங்க கூட்டிட்டு வரணும். Are you ready? எஸ் டாக்டர். நவரசம் நடனம். நீங்க ஆசைப்பட்டதுல தப்பு இல்ல, பட் எனக்கு ஆள் இருக்கு. அவள சொல்லியும் கையெடுக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? மச்சான் இவனை என்னன்னு கேளு. யாரா நீ? ஸ்டார் ஹோட்டல் ஸ்டாஃப் மாதிரி இருக்கு. மச்சான் நீ பூரு மச்சான். தம்பி பிரச்சனையா என்ன? போலாமா? என்னடா இவனுக்கு ஆசை அடங்க மாட்டுது. உனக்கு போயே திருணும்னா நம்ம கேமராமேன் தம்பி ஃப்ரீயா தான் இருக்காப்ல, அவரு கூட போ. நீங்களா யாரு? நான் எதுக்கு இங்க இருக்கேன்? பயப்படாத. இப்ப நீ டைம் டிராவல் பண்ணி வந்திருக்க. தோ இவர் தான் இங்க உன்னை கூட்டிட்டு வந்தார். டைம் டிராவலா? ரொம்ப ஷாக் ஆகாத. டைம் டிராவலா? ஆமா. பாஸ்டுக்கு வந்திருக்கனா? அப்ப இங்க பழைய சரக்குல கிடைக்குமே. என்ன ஏன் கூட்டு வரணும்? அதுக்கு என்ன காரணம்? காரணம் இருக்கு. ஃபியூச்சர்ல இருக்கிற ஒரு மனுஷனும் ஒரு இமோஷனுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே உங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடைச்சிருச்சு. ஆனா இப்ப தேவைப்படுறது உன்கிட்ட தான் கிடைக்கும்னு தோணுது. ஆரம்பிக்கலாமா? முடிச்சு விட்டுறாதீங்கடா. முதல்ல மகிழ்ச்சி. சந்தோஷமா இருக்கும்போது என்ன பண்ணுவ? குடிப்பேன் ப்ரோ. செகண்ட் கருணை. உனக்கு யாருன்னே தெரியாத ஒருத்தங்க உன் கண்ணு முன்னாடி அழுகும் போது என்ன செய்வ? குடிப்பேன் ப்ரோ. கண் கலங்கி கப்பை ஏத்துவேன் ப்ரோ. மூணாவது காதல். குடிப்பேன் ப்ரோ. லவ்வோட லபக் லபக்னு ஏத்துவேன் ப்ரோ. நாலாவது சோகம். குடிப்பேன் ப்ரோ. கண்ண வந்த கண்ணீரை கப்பல உள்ள தண்ணீர்ல மிக்ஸ் பண்ணி அடிப்பேன் ப்ரோ. கோபம். இப்ப ஒன்ன மாதிரியே இருக்கிற ஒருத்தன் உன்னை கடுப்பேத்திட்டானா என்ன செய்வ? குடிப்பேன் ப்ரோ. ஆண்டவரே, இப்ப தெரியுதா என் கோபம் எப்படிப்பட்டதுன்னு? இல்ல அடுத்த நவரசத்துல எந்த எமோஷனுக்கு நான் எப்படி பண்ணுவேன்னு கேட்டா சொல்லுவேன்.